ஆபகுக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய 2 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய 2 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். 18ஆம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்முடைய இருதயங்களுக்கு தேவனுக்கு நேராகட்டும். கர்த்தருடைய சத்தத்தை இன்றைக்கு நாம் கேட்க வேண்டும். ஆவியானவர் நம்மோடு பேசணும். எல்லாரும் உங்க இருதயத்தை தேவனுக்கு நேராக ஒருமுகப்படுத்தி உங்க சத்தம் உயரட்டும். அந்நிய பாஷைகளை பேசி புது கிருபைகள் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். புதிய பலன் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆனந்த தைலத்தால் நம்மை அபிஷேகிப்பாராக. எல்லாருடைய சத்தம் உயரட்டும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஷபா பாபா 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 ரகமா ரிகா பாபா 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 ரியாந்தர பகபா ரபல பரபா. நல்ல கைதட்டி புதிய கிருபை. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சத்தம் உயர்த்தி ஷபாபா ரியாந்தர பல கந்தர பல பரபா பேஸ் கொடுங்க. ரிகபா ரகந்தர பல பர ஷகந்தர பல பரி பல பர பல பர. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தி. எபினேசர், சேர்ந்து பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக ராஜாவே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர், பரிசுத்தர். சேர்ந்து கரம் தட்டி எல்லாரும் ஓரா மாரி அந்தர வர கந்தரா. பரிசுத்தர், அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம்
அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம் அஞ்சாமல் செல்வோம் பஞ்சங்களை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம் நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியன நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றை வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியன நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்வார். நல்ல எதிர்பார்ப்பு எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியன நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்று வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியன நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்று வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியன நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்று வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியன நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்று வழி என்று கூறுவோம். நல்ல கரங்களை தட்டி கொஞ்சம் ஆவியில நிரம்பி ஹalleluya. புதிய பலன் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி இயேசுவுக்கு முழு பலத்தோடு முழு பலத்தோடு ஷபதர பலகரி அந்தர பலியக்கர பலகந்தர பலவர. எஸ் லார்ட், உமக்கே மகிமை நாங்கள் கொடுக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். ஹalleluya. வாசித்த அதே பகுதிக்கு மீண்டும் உங்கள் கவனத்தை திருப்பிக் கொள்ள அன்பாய் கேட்கிறேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், சேர்ந்து வாசிக்கலாமா எல்லாரும்? ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய 2 வசனங்கள். எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல உரத்த சத்தமாய் நாம் வாசிப்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனால், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், வயல்கள் தானியத்தை கிடையில் ஆட்டு மந்தைகள் இந்த தீர்க்கதரிசி இங்கே சொல்லுகிற வார்த்தை, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லியிருப்பாரானால் அது நாம் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பது அவசியம், மகிழ்ச்சியாய் இருப்பது அவசியம். ஆனால் அநேக சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்முடைய மகிழ்ச்சி நம்மை விட்டு போய்விடுகிறது, நம்முடைய சந்தோஷம் குறைவுபடுகிறது.
நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஸ்ட்ரென்த், நம்முடைய பலன் என்ன? கர்த்தருக்குள் இருக்கிற மகிழ்ச்சி. ஆனால் இந்த தீர்க்கதரிசி நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று எந்த சூழ்நிலையில் அதை சொல்லுகிறார், அதைத்தான் இன்றைக்கு நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். ஆனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்கிறது எந்த சூழ்நிலையில்? பவுல் சிறைச்சாலையிலிருந்து அதை எழுதுகிறார். ஆபகுக் தீர்க்கதரிசி எந்த சூழ்நிலையை குறித்து எழுதுகிறார் என்றால், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது 17ஆம் வசனத்தில். இந்த 6 காரியங்களும் பொய்த்து போய்விட்டது, ஏமாற்றி விட்டது. பலன் இல்லை, பலம் இல்லை, தானியம் இல்லை, முதலற்று போய்விட்டது. ஆற்று மந்தையில் மாடு இல்லை. இப்படி 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் இல்லை 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 இல்லை. பலன் இல்லை, சுகம் இல்லை, பணம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாம் அப்படியே வரிசையாக வருது. வேலை இல்லை, வருமானம் இல்லை, முன்னேற்றமும் இல்லை, கையின் பிரயாசங்களில் விருத்தி இல்லை, எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் தோற்று போகிறது. ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை. அத்திமரத்தில் துளிர் விடன்னு காத்திருந்தா துளிர் விடலை. திராட்சை செடியை பராமரித்து அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சா பலன் இல்லை. ஒலிவ மரத்தில் பலன் இல்லை. வயல்கள் தானியத்தை விளைவிக்கும்னு எதிர்பார்த்தால் அதுவும் ஏமாற்றி விட்டது. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு ஏமாற்றப்பட்ட நிலையில் நாம் இருக்கலாம். ஒரு ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கலாம். அனைத்திலும் ஏமாற்றம், எதிலும் இல்லை 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 இல்லை, எல்லாம் வெறுமை. 6 விதமான ஏமாற்றங்களை இந்த 17ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த செய்தியை மிக கவனமாக நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு ஆவியானவருடைய உயிர்ப்பித்தலுக்கு உங்களுக்கு இடம் கொடுக்க அன்போடு கேட்கிறேன். எவ்வளவு பிரயாசங்கள், ஆனால் ஏமாற்றம். எவ்வளவோ சரீர சுகத்திற்காக ஏராளமான ட்ரீட்மெண்ட்ஸ், ஆனால் சுகம் இல்லை. எவ்வளவோ பணங்களை செலவழித்து முதலீடு செய்கிறோம், நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம், கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டம், இழப்புகளுக்கு மேல் இழப்பு, பாதிப்புகளுக்கு மேல் பாதிப்பு. ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை, தொடர்ச்சியான ஏமாற்றங்கள். கர்த்தர் உங்களோட பேசுகிற செய்தி அதுதான். தொடர்ச்சியான ஏமாற்றங்கள். இங்க திரும்பினா ஏமாற்றம், அங்க திரும்பினா ஏமாற்றம், போகிற திசையெல்லாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? அநேகருடைய ஆவியில கர்த்தர் இன்றைக்கு இடைபடுகிறார். வெளியில சொல்ல முடியல, ஆனா ஏமாற்றப்பட்ட ஒரு உணர்வு. நம்பினவர்கள் ஏமாற்றி விட்டார்கள். நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இல்லை. எதிர்பார்ப்புகள் பொய்த்து போய் ஏமாற்றப்பட்டோம். உதவி செய்ய வேண்டியவர்கள் உபத்திரவமாய் மாறின போது ஏமாற்றப்பட்டோம். வாழ்க்கையின் 4 திசைகளிலும் ஏமாற்றங்களை சந்தித்து சோர்ந்து போன நிலையில் இந்த காலை நேரத்தில் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஒரு சோர்ந்து போன நிலையில் ஏமாற்றங்களுக்கு தீர்வே இல்லையா? நம்மை தேவைக்கு பயன்படுத்தி பிற்பாடு நம்மை விட்டு விடுகிற ஒரு காலம், மனிதர்கள் வாழ்கிற காலம், ஏமாற்றப்படுகிற ஒரு காலம். தேவைக்கு நம்மை புகழ்ந்து தேவை முடிந்தவுடன் நம்மை மறந்து விடுகிற ஒரு உலகம், ஏமாற்றுகிற உலகம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஹல்லேலூயா. அனைத்திலும் ஏமாற்றம்.
ஏதோ நான் எதிர்பார்த்து போகிறோம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும், ஆனால் அங்கே போனால் ஏமாற்றம். இன்னைக்கு ஒரு பணம் வரும், இந்த இடத்துலேருந்து ஒத்தாசை வரும்னு நம்பி போகிறோம், அங்கே ஒரு ஏமாற்றம். இன்றைக்கு எப்படியாவது என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும், இந்த வாரத்தில் நான் கிறிஸ்துவுக்கு உண்மையாக ஜீவிப்பேன், கர்த்தருக்காக நான் இந்த வாரத்தில் கண்டிப்பாக நான் உண்மையாக வாழ்வேன், ஜெபிப்பேன், ஆராதிப்பேன் என்று தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் அதை நிறைவேற்ற முடியாத போது ஒரு ஏமாற்ற உணர்வு, கர்த்தரை ஏமாற்றி விட்டோமோ. ஏமாற்றங்கள், ஏன் ஆண்டவரே இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் எதிலும் இல்லை என்கிற நிலை வருகிறதே. நமக்கு சேர வேண்டிய காரியங்கள் சேராமல் போகலாம், ஏமாற்றப்படுகிறோம். நீங்கள் தகுதியானவர்கள், ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் அப்படி இருக்கு. ஏமாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, தொடர்ச்சியான ஏமாற்றங்கள். அத்திமரம் துளிர் விடலை. ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் யோசித்து பாருங்க, அவன் மனநிலை யோசித்து பாருங்க. வாழ்க்கையில் ஏமாற்றத்துக்கு மேலே ஏமாற்றத்தை சந்தித்தான், அவன் வாழவே விரும்ப மாட்டான், வாழ்வதை விட சாவது மேல். இப்படிப்பட்ட உணர்வு, என்றைக்கு மரணம் வரும், ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், ஏன் இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழும் உலகத்தில் நமக்கு இங்கே என்ன வேலை என்கிற ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு நம்மை ஆட்கொள்ளலாம். எல்லாம் நஷ்டம், எதிலெல்லாம் கை வைக்கிறோமோ எல்லாம் நஷ்டப்படுது. ஒன்றிலும் முன்னேற்றம் இல்லை, ஒன்றிலும் விருத்தி இல்லை. பெருசா வருவது போல இருக்கு, எல்லாம் போயிடுது. ஜபம் பண்ணி தான் செய்கிறோம், ஆனால் ஏன் ஆண்டவரே நஷ்டம்? எல்லாமே ஜபித்து தானே முன்னேறுகிறோம். இந்த ஆலயத்துக்கு வர்ற எல்லாரும் ஜபம் பண்ணி தான் செய்கிறீங்க, ஆனால் ஏன் ஏமாற்றங்களுக்கு மேல் ஏமாற்றம்? 6 தொடர்ச்சியான ஏமாற்றங்கள், 6 விதமான ஏமாற்றங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு பலவிதமான ஏமாற்றங்கள் வரும். இந்த மாதிரி 6 விதங்களில் நீங்கள் ஏமாற்றப்படலாம். ஆனால் இந்த ஏமாற்றங்களுக்கு நடுவில் ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும், ஒரு சபை எப்படி இருக்கணும், அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படி நிற்க வேண்டும், கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் இங்கே தேவ சன்னிதானத்தில் எப்படி நாம் நிற்கணும்? முதல் குறிப்பு, அதே வசனத்துக்கு மறுபடி வர்றேன், 18ஆம் வசனத்துக்கு. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இப்படிப்பட்ட நஷ்டங்கள், ஏமாற்றங்கள் வரும்போது யார் இதற்கு நடுவில் நிலை நிற்க முடியும் என்றால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. அதான் சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிப்பின் தேவனுக்குள். அப்போ ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் வாழ்க்கையை முடித்து விடுவான். ஏமாற்றங்களை கண்டு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் வாழ்க்கையில் பின்மாற்றம் அடைந்து அவன் வாழ்வே வெறுத்து போய்விடும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏமாற்றங்களுக்கு நடுவிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் என்று சொல்லல, நான். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். முடியுமா இந்த சூழ்நிலையில? இவ்வளவு ஏமாற்றமா? கை வைக்கிறதெல்லாம் வீணா போச்சு, நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம். ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஆயிருப்பேன். ஏன்னா அதுதான் நம்முடைய பலன். இவ்வளவு ஏமாற்றத்துக்கு நடுவில் நம்ம உறுதியாக நிற்கணும்னா நம்ம பலன் எதில் இருக்குது தெரியுமா? நம்ம மகிழ்ச்சியில் தான் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய பலன் எதில் இருக்கிறது? கர்த்தருக்குள் இருக்கிற மகிழ்ச்சியில் நம்முடைய பலன் இருக்கிறது. ஆமென். மகிழ்ச்சி என்று சொன்னால் அது உலகத்தில் நிறைய இருக்கு, ஆனால் கர்த்தருக்குள் நம்முடைய மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அது நம்முடைய பலன், அதுதான் நம்முடைய பலன். நிறைய நேரம் நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறதே நமக்கு தெரியலை. நம்முடைய வீக்னஸ் தெரியும், நம்முடைய பலவீனம் தெரியும், ஆனால் நம்முடைய பலன் எது தெரியுமா?
கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் அவர் ஆராதிப்பது தான் நம்முடைய பலன். அதுதான் நம்முடைய பலன். அதுதான் நம்மை முன்னேற்றி கொண்டு போயிட்டே இருக்கும். என்றைக்கு அந்த ரட்சிப்பின் தேவனுக்குள் இருக்கிற சந்தோஷத்தை இழக்கிறோமோ அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தை இழந்து போவோம். என் ரட்சிப்பின் தேவன் அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இரத்தம் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. கொல்கதா மேட்டிலிருந்து சிலுவையிலிருந்து வழிந்தோடுகிற அந்த இரத்தம், இயேசுவின் இரத்தத்திலே சமாதானம் வெளிப்படுகிறது, ஆரோக்கியம் வெளிப்படுகிறது, சந்தோஷம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த இரத்தம் நம்மை பிதாவோடு இணைத்திருக்கிறது. அந்த இரத்தம் நம்மை தேவனோடு இணைத்திருக்கிறது. அந்த தேவனோடு உள்ள உறவில் நாம் அனுதினமும் களி கூற வேண்டும். தேவனோடு இருக்கிற நெருக்கமான ஐக்கியத்தில் நாம் தினமும் களி கூற வேண்டும், மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். யாருக்குள்? கர்த்தருக்குள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்திற்குள் என்று சொல்லப்படலை, கர்த்தருக்குள். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. அது நம்முடைய பலன். அது நம்முடைய பலன். கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம் அதுதான் நம்முடைய ஜீவனாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கணும், அப்போ மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கர்த்தருக்குள் முதலாவது வரணும். அவருக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை விரும்பணும். அதான் ஜெபம் பண்ணி நல்லா ஆராதிக்கும் போது அவருக்குள் நாம் மகிழ முடியும், அவருக்குள் களி கூற முடியும். ரெண்டாவதாக, ஏமாற்றங்களுக்கு நடுவில் ஆதியாமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, தேவன் அவனுக்கு. எவ்வளோ பெரிய ஏமாற்றம்! 10 முறை ஏமாற்றம். 10 முறை ஏமாற்றம். இது சம்பளத்தில். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துக்கு வரும்போது வாழ்க்கையே ஏமாந்து போச்சு. காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். வாழ்க்கையும் ஏமாற்றப்பட்டான். 10 முறை சம்பளத்திலையும் ஏமாற்றம். ஏமாற்றங்களுக்கு நடுவிலும் என்ன செய்தான் தெரியுமா? ஆதியாமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். நான் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்தா டைம் ஆகிட்டே இருக்கும். 6ஆம் வசனத்தில், என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ அந்த குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அவன் எல்லாத்தையும் பொறுமையாக சகித்து கொண்டான். ஏமாற்றங்களுக்கு நடுவில். ரெண்டாவது குறிப்பு, கர்த்தர் குறித்த காலங்கள் வரும் வரை சகிப்புத்தன்மை அவசியம். அல்லது சகிப்புத்தன்மையோடு நாம் இருக்க வேண்டும். அப்படியே சகிச்சுக்கிட்டான், எதையும் வெளிப்படுத்தலை, பொறுமையாக இருக்கிறான். அதான் ஒரு தேவ மனுஷன். ஸ்தோத்திரம். சகிச்சுக்கிட்டு ஒரு நாள் பூகம்பமாய் வெடிக்கலை, அப்படியே சுமூகமாக போச்சான் வாழ்க்கை. கலகமில்லாத ஒரு வாழ்க்கை. காரணம் என்ன? சகிப்புத்தன்மை. இவ்வளவு ஏமாற்றம் வந்துச்சு, ஆனாலும் சகித்து கொண்டான். அதே நேரத்தில் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் தன்னுடைய குடும்பத்தை குறித்து கரிசனை உள்ளவனாக மாறினான். இவ்வளோ ஏமாற்றம் இருந்தாலும் சிலர் எல்லாத்துலேயும் ஏமாந்து கடைசியில் குடும்ப வாழ்க்கையிலும் ஏமாற்றம். எதை எடுத்தாலும் ஏமாற்றம், எல்லாத்துலேயும் ஏமாந்துட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். யாக்கோபு அதில் கொஞ்சம் கவனமாகி என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க?
நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபையில் இருக்கிறோம். நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்காக நம்ம செய்கிற கடமை என்ன, அதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்ப தலைவனுடைய கடமைகள் என்ன, ஒரு குடும்ப தலைவியுடைய கடமைகள் என்ன, இதெல்லாம் சரியாக செய்யணும். இல்லை நான் கர்த்தரை ஆராதிப்பேன், ஊழியம் செய்வேன், எல்லாம் செய்வேன், ஆனால் குடும்பத்தை கவனிக்க மாட்டேன், அப்படி பைபிளில் இல்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்க என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம். இவ்வளவு சகிப்புத்தன்மையோடு இருந்த போதும் ஞானம் உள்ளவனாக இருந்தான். சிலர் நல்லா சகிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஞானம் இல்லாமல் எல்லாத்துலேயும் ஏமாற்றம். ஸ்தோத்திரம். கர்த்தர் குறித்த காலங்கள் வரைக்கும் எல்லா பாடுகளையும் பொறுமையோடு சகிக்க கிருபை தருவாராக. வலது கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே நீர் குறித்த காலங்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகிக்க பலன் தாரும். நல்ல சத்தமாக கேளுங்க, அந்த கிருபையை கேளுங்க. பலன் தாங்கப்பா, சகிப்புத்தன்மை எங்களுக்குள்ள பெருகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பொறுமை இல்லாமல் நிதானம் இல்லாமல் போயிடக்கூடாது. சகிப்புத்தன்மை எங்களுக்குள் உண்டாவதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும். நிறைய நேரங்களில் பொறுமை இல்லாமல் நிதானம் இல்லாமல் ஸ்தோத்திரம் நம்ம செய்கிற காரியங்கள் தான் நம்மை ஆள் பாதாளத்தில் அல்லது ஆள் படுகொலியில் கொண்டு தள்ளுது. நிதானத்தை இழந்துடாதீங்க, எப்பொழுதும் சகிப்புத்தன்மையோட. ஹல்லேலூயா. சத்தமே இல்லையே, ஒரு அல்லேலியா சொல்லாமா? எல்லாரும் அல்லேலியானா எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், அதான் அல்லேலியா. ஹல்லேலூயா. சகிப்புத்தன்மை இயேசு கிறிஸ்துவுக்கு அது அதிகமாக இருந்தது. எவ்வளவு பாடுகள் வந்த போதும் அவர் சகித்தார். 3.5 வருஷம் இந்த சீசர்களை வச்சு அவர் பட்ட பாடு, ஐயோ. ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு விதமாக இருந்தான். இந்த 12 பேரையும் சமாளிக்கிறதுக்குள்ள அவர் எவ்வளவு சகிப்புத்தன்மை உள்ளவர்னு அதிலே தெரியும். எவ்வளவு சகிப்புத்தன்மை உள்ளவர். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு கோணத்தில் இழுக்கக்கூடிய ஆள். தோமா எதையும் நம்பாத ஆள். பேதுரு எதை எடுத்தாலும் முந்திக்கிட்டே இருப்பான். ஒரு விஷயத்தை முழுசாக தெரியறதுக்குள்ளே முந்தி என்ன செய்வான்? கடல்லையும் இறங்குவேன்பான், பிற உள்ள மூழ்குவான். இதான் பேதுரு. இப்படிப்பட்ட ஒரு 12 கோணங்களில் உள்ள 12 சீசர்களை இயேசு கிறிஸ்து 3 வருஷம் அவர் சகிப்பதற்கு ரகசியம் என்ன, எப்படி அவரால் சகிக்க முடிஞ்சது? யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இதுதான் சீக்ரெட். அந்த கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு இன்னைக்கு நமக்கு தேவை. அதுதான் நம்ம பாடுகளை சகிக்கிறதுக்கு பலன் கொடுக்கிறது, கிருபை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஏமாற்றம். கொஞ்சம் ஒரு சிறிய பாட கூட தாங்க முடியல, வெட்ஸாயிருவாங்க. தட்டாபுட்டான்னு எதையாவது செய்து ஒரு கண்ணாடியை உடஞ்சா பிறகு அதை நீங்கள் சரி பண்ண முடியாது. அப்படி வாழ்க்கையை நொறுக்கிடுவாங்க, வாழ்க்கையை உடைச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, சகிப்புத்தன்மை இல்லை. ஸ்தோத்திரம். இங்கே பவுல் சொல்றாரு, ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37, 38, 39 அந்த கிறிஸ்துவின் அன்பு அவனுக்குள்ள இருக்கிறனால எவ்வளவு சகிப்புத்தன்மை பாருங்க. ஸ்தோத்திரம். துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், உபத்திரவம், வியாகுலம், மரணமோ ஜீவனோ, அதிகாரங்களோ, வல்லமைகளோ, தேவதூதர்களோ, நிகழ்காரியங்களோ, வருங்காரியங்களோ, உயர்வோ தாழ்வோ சொல்லிட்டான். கடைசியா ஒரு காலகட்டம் உயர்வு இருக்கும், அடுத்த காலகட்டத்தில் ஒரு தாழ்வு வரலாம். ஆனாலும் இயேசுவுக்காக இதையெல்லாம் அவன் சகிப்பதற்கு என்ன ரகசியம்? 39ஆம் வசனத்தில் அவனே சொல்றான், கிறிஸ்துவின் அன்பு. இன்னொரு இடத்துல சொல்லும்போது, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை. இந்த அன்பு நெருக்கி ஏவணும். இந்த அன்பின் அடிப்படையில் தான் சகிப்புத்தன்மை வருகிறது.
அன்பு இல்லாத போது, கிறிஸ்துவின் மேலே நமக்கு அன்பு குறையும் போது உபத்திரவங்களை சகிக்க முடியாது. நீங்கள் எந்த அளவு கிறிஸ்துவின் மேலே நல்ல அன்போடு இருக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் எல்லா பாடுகளையும் சகிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ அந்த அன்பினால் இந்த காலை நேரத்தில் நம்ம நிரப்பப்படணும். அதான் ரொம்ப அவசியம் தேவை. மூன்றாவதாக, இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் வரும்போது நாம் என்ன செய்யணும்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 1 சாமுவேல் 15:35 சேர்ந்து வாசிப்போம் எல்லாரும். ஹல்லேலூயா. சவுல் மரணமடையும் நாள் மட்டும், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க ப்ளீஸ், தயவு செய்து. சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதின் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். எது நிமித்தம்? கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதின் நிமித்தம். கர்த்தர் மனஸ்தாபப்படுறது நமக்கு தெரியணும். கர்த்தர் வருத்தமாக இருக்கிறாரா நம்ம மனசுக்கு தெரியணும். அதான் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற சரியான உறவின் அடையாளம். கர்த்தர் ஒரு விஷயத்தை குறித்து வேதனைப்படுறார், துக்கப்படுறாருன்னா நமக்கு அது தெரியணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்கி. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தர் சந்தோஷமா இருக்கிறாரா, மனஸ்தாபப்படுறாரா? இதை அறிகிறவன் தான் ஒரு தேவ மனுஷன். இதை உணர்கிறவன் தான் ஒரு தீர்க்கதரிசி. அந்த இருதயத்தின் பாரம், தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற குமுறலை, அவர் மனதின் வேதனையை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லப்பட்டிருக்கிறது, துக்கித்து கொண்டிருந்தான். 1 சாமுவேல் 16:1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, போதும் துக்கத்தில் இருந்தது. ஏமாற்றப்பட்டோம்ங்கிற உணர்வு சாமுவேலுக்கு வந்துருச்சு. கர்த்தர் சொன்னது இவன் தானா? ஏமாற்றப்பட்டவன் போல அவன் உணர்றான். துக்கம் அவனை ஆட்கொள்ளுகிறது. அவன் முகத்தை பார்க்கவே விரும்பலை. அதுக்கப்புறம் அந்த உறவே இல்லாமல் போச்சு. கடைசி வர தேவ மனுஷனுக்கும் நமக்கும் நல்ல உறவு இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசி மட்டும் அந்த உறவு நமக்கு அவசியம் தேவை. சவுலுடைய பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா, சாமுவேலோடு உள்ள உறவு அற்று போய்விட்டது. என்றைக்கு கர்த்தரோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறதோ அன்னைக்கு பாஸ்டரோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டுரும். தேவ மனுஷனோடு இருக்கிற ஐக்கியம் துண்டிக்கப்பட்டுரும். தேவ மனுஷனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டுரும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. போதும் துக்கத்தில் இருந்தது, போதும் நீ சவுலுக்காக மனஸ்தாபப்பட்டது, வேதனைப்பட்டது போதும். சாமுவேல் நினைக்கிறான், தெரியாம அபிஷேகம் பண்ணிட்டேன். ஏன்? கர்த்தர் மனஸ்தாபப்பட்டனால அவனுக்குள்ள ஒரு துக்கம் வருது. இன்னைக்கு கர்த்தருக்கும் நமக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தா இதே அனுபவம் நமக்கு வரும். ஆமென். இந்த அனுபவம் நமக்கு வரலன்னா, நம்ம சாமுவேலின் அனுபவத்துக்குள்ள வரல. இதெல்லாம் வந்துச்சுன்னா தான் நம்மளை கரெக்ட் பண்ண முடியும். நம்மளை சரி பண்ணிட்டே இருக்கணும். அனுதினமும் ஒரு சின்ன விஷயத்தை குறித்து ஆண்டவர் வருத்தப்படுறாரா? ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் அந்த உறவு அது கரெக்டாக இருக்கு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த உறவை காத்து கொள்ளுங்க. ரொம்ப மனம் உடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறான் சாமுவேல். ஏன்னா ஏற்கனவே சொன்னார், ராஜா வேண்டாம் ராஜா வேண்டான்னு சொன்னதே யாரு? சாமுவேல் தான்.
இந்த ஜனங்கள் கேட்கலையே, முதல் ராஜாவே இப்படி போயிட்டானே, ஒரு பெரிய ஏமாற்றம். அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் சவுலை நோக்கி பேசல, சாமுவேலை நோக்கி பேசுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இஸ்ரவேலின் மேல் நான் தான் புறக்கணிச்சிட்டேனே, நீ எதனால எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்ப? தைல கொம்பை எடு, தைலத்தால் நிரப்பு. முடிஞ்சு போன விஷயங்கள், வாழ்க்கையிலே கடந்து போன கசப்பான அனுபவங்கள், இதையே நினைச்சு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? எவ்வளவு விஷயங்களை நம்பி ஏமாந்துட்டோம் யா, அதை பத்தியே துக்கப்படுறீங்களா? நாள் நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சோம், ஆனா ஏமாத்திட்டாங்க என்கிற ஒரு ஏமாற்றம். இப்படிப்பட்ட ஏமாற்றத்திலேயே உங்கள் காலத்தை கழித்து கொண்டு இருக்காதிருங்கள். கர்த்தர் உடனே சாமுவேல்கிட்ட பேசுறார், எந்த மட்டும் இது இப்படியே நீடிக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆள் துக்கத்திலேயே நீங்க வாழ்வது நல்லதல்ல. இந்த வேதனையோட நீங்கள் கிறிஸ்தவ ஜீவியம் செய்வது நல்லதல்ல. தைல கொம்பை எடு. மூன்றாவது குறிப்பு, ஏமாற்றங்களுக்கு நடுவில் முன்னேறி செல்லுகிற அபிஷேகம் தேவை. எல்லாரும் சொல்லுங்க, ஏமாற்றங்களுக்கு நடுவில், எல்லாரும் வாயை திறந்து, முன்னேறி செல்லுகிற அபிஷேகம் தேவை. ஏமாற்றத்துக்கு நடுவில் தான் முன்னேறி செல்வதற்கான ஒரு அபிஷேகம் தேவைப்படுகிறது. கர்த்தர் சொன்ன ரெண்டே காரியம், தைல கொம்பை எடு, தைலத்தால் நிரப்பு. சொல்ற இடத்துக்கு போ, முடிஞ்சு. சிம்பிளா சொல்றார் ஆண்டவர். சில நேரம் ஒரு வார்த்தை தான், ஒரு வேர்டு தான் கொடுப்பார். இந்த பிரசங்கத்தில் உங்களுக்கு ஒரு வார்த்தை தான் சில நேரம் டச் ஆகும், அதை பிடிச்சிருங்க. ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் செய்கிற பிரசங்கம் அல்லது 50 நிமிஷம் செய்கிற பிரசங்கத்தில் சில நேரம் எல்லா வார்த்தையும் உங்களுக்கு பிரயோஜனமாக அமையும். சில நேரம் ஒரு வேர்டு, அந்த ஒரு வார்த்தை, அதில் தான் ஜீவன் இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை கவனிக்கணும். கொம்பை எடு, தைலத்தால் நிரப்பு. நான் சொல்ற இடத்துக்கு போ, முன்னேறி செல்லுகிற அபிஷேகம். ஆமென். காயப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு, உடைந்து போன நிலையில் இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு தைல கொம்பை அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டிய ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. நொறுக்கப்பட்ட இருதயத்தோட இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, உடைந்து போன உள்ளத்தோட, ஏமாற்றம் நிறைஞ்ச ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்க. இன்றைக்கு காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுடைய தைல கொம்பை எடுக்கும்படியாய் சொல்லுகிறார். அபிஷேகத்தால் நிரப்பும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மீண்டும் அந்த தைல கொம்பை எடுங்கள். சாமுவேல் நினைச்சா அவ்வளவுதான், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்படியே இவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன ஆளு, தேசத்தை பாழாக்கிட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் எதிர்பாராத நேரத்தில் சாமுவேலோட பேசுறாரு. ஒரே ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார். ஏன்னா கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மெய்யாகவே சிநேகிக்கிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் பேசினார். மெய்யாகவே அவருடைய அன்பு மாறாது. எவ்வளவு குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நம்ம மேலே வைத்த அன்பில் அவர் கொஞ்சம் கூட மாறலை. அந்த ஜனத்தை கைவிடலை. கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசனை எழுப்புகிறார். ஆமென். அதற்கு தைல கொம்பு வேண்டும். அதற்கு அந்த கொம்பு அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும். ஜி மேஜர் கொடுங்க. அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும். இந்த காலை நேரத்தில் எல்லா கரங்களை உயர்த்தி அந்த புது எண்ணெய் அபிஷேகத்தினால் என்ன நிரப்புங்க. காயப்பட்ட நிலையில் எத்தனையோ பேர் பேசின வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தி விட்டது, நம்மை உடைத்திருக்கிறது. சில சூழ்நிலைகள் நம்மை அப்படியே ஸ்டன் ஆகி ஒரு இடத்துல நிற்க வைத்துட்டு முன்னேற விடலை. ஸ்தோத்திர. சாமுவேலை போல துக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தடி எடுத்து வைக்க முடியல. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திர. சவுலை ஒன்றும் செய்ய முடியாது என்கிற நிலையில
இந்த சாமுவேல் யோசித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் பேசுகிறார், இல்ல சாமுவேலே, ஸ்தோத்திரம், உன் தைல கொம்பை எடு. ஆமே, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி ஒன்றும் இல்லை, இனி என்ன நடக்க போகிறது என்று நீங்க யோசித்தீங்கன்னா, இந்த காலை நேரத்தில் முன்னேறி செல்லுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல ஊற்றுவாராக. ஒரு முன்னேறி செல்லுகிற அபிஷேகம். தைல கொம்பை எடு சாமுவேலே. 40 வருஷம் அந்த தைல கொம்பு ஒரு இடத்துல இருக்கு. ஸ்தோத்திர, எத்தனையோ ஆண்டுகள் சவுல் தூரமா போயிட்டான். ஆட்சிக்கு வந்த ஒரே வருஷத்துல பின்வாங்கி போனான். ஸ்தோத்திரம், மீதம் உள்ள 39 வருஷமும் தேவனை விட்டு விலகுனான். ஆனா அதுக்கு இடையில கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? தைல கொம்பை எடுக்க வச்சாரு. அவனுடைய துக்கத்தை ஆனந்த தைலத்தால் நிரப்புகிறார். ஆமே, ஸ்தோத்திர. சாமுவேல எல்லாம் முடிந்ததுன்னு இல்லை, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசன் இருக்கிறான். ஆமே, இன்னும் முடியல, இன்னும் இருக்கிறது, இன்னும் மீதம் இருக்கிறது. ஸ்தோத்திர, இன்னும் ஒரு அபிஷேகம் இருக்கிறது, இன்னும் உனக்கு வேலை இருக்கிறது, இன்னும் உன்னுடைய அழைப்பில் எந்த மாற்றமும் இல்லை, உன்னை பயன்படுத்த என்னால் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா புது எண்ணெய் அபிஷேகம் பெற்றுக்கொள்வோம். போதாது அந்நிய பாஷைகளை பேசி கைதட்டி நல்ல ஆவியில களி கூர்ந்து போதாதுங்க, நல்ல சத்தம் உயர்த்தி உங்க துக்கம் சந்தோஷமா மாற போகிறது. ஹல்லேலூயா. அவர் அழைத்த அழைப்பு கிருபை வரமும் மாறாது. ரிபா ரக மர கல திரேம்பர் இக்கலக ரியந்தலபா. ஹல்லேலூயா. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே. பெற்றுக்கொள்வோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே. ரிபா ரகமர கந்தரமா, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஷபரரியந்தலபா, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். பாடுவோம். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். வாய் திறந்து பாடும் போதுதான் காயங்கள் ஆற்றப்படும். காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் இடமசைய உள்ளம் நிரம்ப பரிசுத்த ஆவியானவரே, விட்டு கொடுங்க, கட்டுப்படுத்தாதீங்க. ஷபபா ரகமா ரியந்தலபா ரிக்கபா ரகந்தரபா. Glory Jesus. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி ரிபர பல பர பல பர வர்ஷிகந்தர பல பர பல ரிபல பர பல பர பல பர கதர பல பர இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப
இறங்கி வாருமே. எந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. புது எண்ணெய் அபிஷேகம் சாமுவேலே தைலம் கொம்ப எடு, தைலத்தால் நிரப்பு, தைலத்தால் நிரப்பு. உன் ஏமாற்றங்களுக்கு முடிவு வரும், உன் தோல்விகளுக்கு முடிவு வரும். தைலத்தால் நிரப்பு, தைலத்தால் நிரப்பு. பெற்றுக்கொள்வோம் அந்த அபிஷேகத்தை. தைலம் கொம்ப எடு. எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், தைலம் கொம்ப எடு. தைலத்தால் நிரப்பு, தைலத்தால் நிரப்பு, தைலத்தால் நிரப்பு. சாமுவேலே இன்னும் மீதம் இருக்கிறது, இன்னும் மீதம் இருக்கிறது. நீ செய்ய வேண்டிய ஊழியம் இன்னும் மீதம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் இன்னும் இருக்கிறது. தைல கொம்ப எடு, தைலத்தால் நிரப்பு. முழு பலத்தோடு நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில விடாதீங்க, அந்த அனாயிண்டிங்கை விடாதீங்க. நல்ல கரங்களை தட்டுங்க உற்சாகமா. கை தட்டும் போது சத்தம் வரணும். நல்ல கரம் தட்டி அந்த தைல கொம்பை எடுங்கள், தைலத்தால் நிரப்புங்கள். ஏமாற்றங்களுக்கு முடிவு வரும், ஏமாற்றங்களுக்கு முடிவு வரும். தைல கொம்பை எடுங்கள், தைலத்தால் நிரப்புங்கள். வாழ்க்கையின் எத்தனையோ ஏமாற்றங்கள் தீர்வு என்ன தெரியுமா? முன்னேறி செல்ல அபிஷேகம் தேவை. எல்லாரும் சொல்லுங்க, முன்னேறி செல்ல அபிஷேகம் தேவை. வலது கையை உயர்த்தி சொல்ல அன்பாய் கேட்கிறேன். முன்னேறி செல்ல அபிஷேகம் தேவை. ஆமென். முன்னேறி செல்ல அபிஷேகம் தேவை. நான்காவது, ஏமாற்றங்களுக்கு நடுவில் யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். யோபு 1, 21, 22. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. மீண்டும் சொல்லுங்க, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி. எல்லா விதமான ஏமாற்றங்கள். 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி குடும்பமாக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். ஒரு பிள்ளையை வளர்க்கிறது எவ்வளவு கஷ்டம், பெற்றெடுத்து வளர்க்கிறது. அது அந்த பெற்றோர்களுக்கு தான் அந்த சுமை தெரியும். 10 பிள்ளைகள் மேலே எவ்வளவு பாசம், எவ்வளவு அந்த பிள்ளைகளுக்காக அவன் செய்திருப்பான். ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கும் போது யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பிள்ளைகளுக்காக 10 பிள்ளைகளுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தினவன். 10 பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணினான். அந்த பிள்ளைகள் அழிந்து போயிடக்கூடாது, இந்த பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்து விடக்கூடாது என்று அவர்களுக்காக ஜெபம் செய்தவன் இந்த யோபு. எவ்வளவு ஜெபம்! விருந்து செய்கிற அவருடைய நாள் முடிகிற போது அவ்வளவு ஜெபத்தின் மேல் நம்பிக்கை, தேவன் மேல் நம்பிக்கை, ஆராதனையின் மேல் நம்பிக்கை. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தின் மேல் யோபுவின் நம்பிக்கை, தேவ சபையின் மேல் நமக்கு இருக்கிற நம்பிக்கை. ஆனால் ஒரு கட்டம் வரும்போது இது எல்லாம் ஏமாற்றினது போல ஒரு உணர்வு.
என்ன ஜெபம் பண்ணி இருக்கிறோம், எவ்வளவு ஜெபம் 10 பிள்ளைகளுக்கு செய்தோம், எவ்வளவு ஆராதனைகளை செய்தோம், எவ்வளவு பலி செலுத்தினோம். ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை அனுமதித்தார்? ஏமாற்றப்பட்ட உணர்வு. நம்ம ஜெபம் பண்ணி ஏமாந்துட்டோமா, அல்ல பலி செலுத்தினதெல்லாம் ஏமாந்து போயிட்டோமோ? எவ்வளவு பலிகள், எப்படிப்பட்ட உணர்வு அவனுக்கு இருந்தது. ஸ்தோத்திரம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, இவை எல்லாவற்றிலும் ஒரு வார்த்தை கூட குறை சொல்லலை. அதுதான் யோபுவின் மேன்மை. 4வது குறிப்பு, இந்த ஏமாற்றப்படுகிற நேரங்கள் வரும்போது, ஏமாற்றங்களுக்கு நடுவில் நல்ல கவனிங்க, எப்படி இருக்கணும்னா பக்குவப்படுத்தப்பட்ட இருதயமும் நாவும் உடையவர்களாக இருக்கணும். சிலருக்கு இருதயம் பக்குவமாக இருக்கும், நல்ல ஹார்ட் இருக்கும், ஆனால் பேச தெரியாது சரியா. என்னத்தையாவது பேசி கிருபை இழந்து போவாங்க. இருதயம் நல்லா இருக்கும், நல்ல மனுஷன், ஆனால் எதை பேசணும் எங்கே பேசணும்னு தெரியாது. நாவும் பக்குவப்படணும், இருதயமும் பக்குவப்படணும். எல்லாரும் சொல்லுங்க, நாவும் பக்குவப்படணும், கேட்டால் கிருபையை தருவார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபை தேவை. ஏமாற்றப்படுகிற நேரங்கள், சூழ்நிலைகள் வரும்போது பக்குவப்படுத்தப்பட்ட இருதயம், பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நாவு. அவன் இருதயம் எப்படி இருந்துச்சு? தேவன் மேல் உத்தமமாக இருந்தது. அதான் 21ஆம் வசனம். ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. கர்த்தரே கொடுத்தாரு, கர்த்தரே இதை அனுமதித்தார், அப்படி சொல்லலாம். அதான் சரியான வார்த்தை. கர்த்தரே கொடுத்தார், கர்த்தரே எடுக்கவும் அனுமதிச்சிட்டாரு. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதான் பக்குவப்படுத்தப்பட்ட இருதயம், பக்குவப்படுத்தப்பட்ட நாவு. 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யலை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எவ்வளவு தீமைகள், எவ்வளவு தீமைகள். ஒரு சிறிய கஷ்டம் வந்தா நம்ம என்னெல்லாம் குறை சொல்லிடுறோம். சபையை குறை சொல்லிடுறோம், ஊழியக்காரங்களை குறை சொல்லிடுறோம், முறுமுறுத்துறோம், என்னத்தை ஜெபம் பண்ணுறோன்னு கேட்குறோம். எனக்கு யாரும் ஜெபம் பண்ணலைன்னு சொல்லிடுவோம். அற்புதம் நடக்கலைன்னா அதுதான் கடைசியாக நமக்கு வரும். யாரும் என்ன விசாரிக்கலை, யாரும் எனக்கு ஜெபம் பண்ணலை. ஆனால் யோபு, விசாரிக்க வந்தவர்களும் அவனை துன்பப்படுத்தினாங்க, ஆனால் வாயிலிருந்து தேவனை குறை சொல்லுகிற ஒரு வார்த்தை வரவில்லை. வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே, ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட இருதயமோ ஒரு நாவை எங்களுக்குள்ள கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. 10 பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி இருக்கிறான். எல்லா சூழ்நிலையிலும் ஆராதித்தானே. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு 10 பிள்ளைகளை இழந்த போது சொல்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு இப்போ எல்லாரும் சொல்லிடுவோம். ஆனால் கஷ்டங்கள், போராட்டங்கள், இழப்புகள், வேதனைகள், இதுக்கு நடுவில் நம்மளால சொல்ல முடியுமா? ஆண்டவரே, அந்த கிருபையை தாங்கப்பா, அந்த கிருபையை தாங்கப்பா. இதெல்லாம் கிருபை தான் வேணும், இதெல்லாம் கிருபை தான் வேணும். ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்குள்ள கொடுப்பீராக. ஸ்தோத்திரம். 5வதாக, ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். இதற்கு நடுவில் நம்ம எப்படி இருக்கணும்? லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாம் விரைவாக எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் வசனத்திலிருந்து, யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன்
ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபங்காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபங்காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எவ்வளோ வருஷம் ஊழியம் செய்கிறாங்க, எவ்வளோ வருஷங்கள் ஜெபங்கள், ஆனால் பதில் கிடைத்த பாடு இல்லை. ஒரு ஏமாற்றப்பட்ட நிலைமை இது அவர்களுக்குள் இருக்கிறது, அவர்கள் இருதயத்துக்குள் இருக்கிறது. இத்தனை வருஷம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், இத்தனை வருஷம் ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே கர்த்தர் செய்யலை. வயது சென்று கொண்டே இருக்கிறது. இனி எங்க ஆசீர்வாதம்? முடிவு பண்ணிட்டாங்க. இவ்வளவு ஏமாற்றப்பட்ட உணர்வு கொஞ்ச காலம் இல்லை, பல வருஷமா குழந்தையே இல்லை. பல ஆண்டுகள் ஒரு ஏமாற்றப்பட்ட உணர்வு தான். ஆனால் இதற்கு நடுவில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? இதற்கு நடுவில் அவங்க என்ன செய்தாங்க? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க வயது சென்றவர்களாக இருந்தாங்க. 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் அப்படி இருக்க அவ்வளோ வயது சென்றுச்சு. எவ்வளவோ ஜெபங்கள் பண்ணியிருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, ஆண்டவர் இன்னும் கொடுக்கலை. ஒரு ஏமாற்றப்பட்ட உணர்வோடு தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த போதும் அவர்கள் தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்தாங்க. எல்லா ஏமாற்றங்களுக்கு நடுவிலும் 5வது குறிப்பு, கர்த்தர் உங்களுக்கு இந்த சபையில் கொடுத்த ஊழியங்களை செய்யுங்க. எத்தனை பேர் கிருபையை கேட்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே, எல்லா ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் ஊழியம் செய்ய கிருபை தாங்க ஆண்டவரே. இவ்வளவு ஏமாற்றங்க, எவ்வளவு வருஷம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, யோசித்து பாருங்க. எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிறாங்க, ஆனால் ஆசீர்வாதமே இல்லை. ஏமாத்திட்டாரா ஆண்டவர்? கைவிட்டாரா? மறந்தாரா? விருப்பம் இல்லையா? நிந்தையிலேயே வாழ வைக்க போறாரா? காலமெல்லாம் கண்ணீரா? எனக்கு ஒரு சந்தோஷமான எதிர்காலம் கிடையாதா என்று யோசித்து இந்த இடத்துல இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, தேவ சந்நிதியில் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக சகரியா போகிறான். தூபங்காட்டுறதுக்கு சீட்டை பெறான். அவனுடைய டர்ன் வருது. அப்படி தூபங்காட்டிட்டு இருக்கிற வேலையில் போய் தூபங்காட்டுறான். ஸ்தோத்திரம். அங்கேருந்து ஜெப தூபம் ஏறெடுக்கப்படுது. ஜெபத்தை விடலை பாருங்க, தேவ சபையின் ஐக்கியத்தை விடலை, ஊழியத்தை விடலை. எல்லா ஏமாற்றத்துக்கு நடுவில் தேவ சந்நிதிக்கு போகிறான். சகரியாவே, எப்படி முடிந்தது? இதுதான் உண்மையான தேவனுக்கு பயப்படுகிற பயம், அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிற அனுபவம். 6ஆம் வசனத்தில் இருக்கு, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இவன் இப்படிப்பட்ட நிலைமையில் தேவ சமூகத்தில் போய் இவ்வளவு பாடுகளுக்கு நடுவில் தூபம் காட்டுறான். எத்தனையோ பேருக்காக ஜெபம் பண்ணுறாங்க, அங்கெல்லாம் அற்புதம் நடக்கு, இவனுக்கு ஒன்றும் நடக்கலை. ஜனங்களுக்காகத்தான் ஆசாரியன், ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையில தான் ஆசாரியன். ஸ்தோத்திரம். இயேசு வந்து சிலுவையில் மரித்த பிற்பாடுதான் அவர் பிரதான ஆசாரியராய் மாறி, ஸ்தோத்திரம், நமக்கு இடையில மீடியேட்டர் தேவையில்லை, நேராக தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு பாலமே பிரதான ஆசாரியனாகிய இயேசு தான். ஆகவே புதிய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் என்று அல்ல, எல்லாரும் ஆண்டவர் ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி, புதிய ஏற்பாட்டு சபையில் ஆண்டவர் மெய்ப்பர்களை, போதகர்களை, அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகர்களை
தேவ சபையின் வளர்ச்சிக்காக ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ சந்நிதிக்கு போறான், தேவ சபைக்கு போறான். இதான் சகரியாவின் வாழ்க்கை. இதற்கு நடுவில் எப்படி முடிஞ்சது? இவ்வளவு இழப்பு, இவ்வளவு ஏமாற்றம். ஜபம் 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 பண்ணி பண்ணி ஒன்றும் நடக்கலை. இவன் ஜபிக்கிற ஆட்கெல்லாம் அற்புதம் நடக்கு, ஆனால் இவனுக்கு ஒன்றும் நடக்கலை. ஆனாலும் தூபம் காட்டுறதை நிறுத்தலை, தேவ சந்நிதிக்கு போகிறத நிறுத்தலை, தேவனுக்கு ஊழியம் செய்கிறத நிறுத்தவே இல்லை. ஆண்டவரே, வலது கை உயர்த்தி எல்லாரும் கேட்போம், எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உமக்கு செய்கிற ஊழியத்தை இந்த சபையில் தொடர்ந்து செய்ய கிருபை தாங்க ஆண்டவரே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வரும் வரை காத்துக்கொள்வேன். இவன் விரும்பினதே நடக்கலை. சகரியாவுக்கு இத்தனை வருஷமா ஒரு பிள்ளைய தாங்க ஆண்டவரே விரும்புகிறாங்க. இருவரும் அப்படி தேவ வசனத்தின்படி நடக்கிறாங்க. ஆனால் அந்த ஜபத்துக்கு நீண்ட காலம் பதில் இல்லை. ஆனாலும் ஊழியத்தை விடலை. ஆண்டவரே, நாங்கள் விரும்பினது எங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம், விரும்பத்தகாத காரியங்களே நடக்கலாம். உமக்கு செய்கிற ஊழியத்தில் முன்னேறி கொண்டு இருக்க உதவி செய்யுங்கப்பா. இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் எல்லாரும் பேசியிருப்பாங்க, நீ ஊழியம் செய்கிற ஆசாரிய ஊழியம் உனக்கு இல்லை பிள்ளை, எத்தனையோ பேர் கிடைக்குது, உனக்கே இல்லை, ஏதோ சரியில்லை, இப்படியெல்லாம் பேசும் உலகம். ஆனால் இதுக்கு நடுவில் என்ன செய்கிறான் தெரியுமா? அவ்வளவு ஏமாற்றப்பட்ட உணர்வையும் நிந்தையும் சுமந்து கொண்டு தேவ சந்நிதிக்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு தூபங்காட்டுகிற சீட்டை பெறுகிறான். முடியுமா நம்மளால? ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணமுள்ள ஜீவியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. எவ்வளவு வாழ்க்கையின் கஷ்டம். ஊழியம் செய்வது லேசான காரியம் இல்லை. அவ்வளவு வலியை சுமக்கணும். அவ்வளவு வலியை நெஞ்சில் சுமந்தாதான் ஒரு பிரசங்கம் பண்ண முடியும், ஒரு ஊழியம் செய்ய முடியும். இல்லைன்னா அது ஜனங்களை தொடாது. சும்மா அது என்னத்தையாவது நம்ம பேசி போகிறதல்ல. தேவனுடைய வார்த்தையை கொடுக்கணும்னா ஆண்டவர் உடைச்சி பிழிஞ்சு தான் பலிபீடத்தில் கொண்டு நிறுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியன் விரும்பத்தகாத காரியங்களே தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதை கண்டு அவ்வளவு வேதனையும் வலியும் அவன் மனதில் இருந்த போதும் கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்வதில் குறைவில்லாமல் வந்து நின்ற போது ஆண்டவர் பார்த்தார். வீட்டில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகலை. இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவிலும் தேவ சபையில் வந்து ஊழியம் செய்தான் பாருங்க. அந்த சபையில கர்த்தருடைய தூதன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று, சகரியாவே பயப்படாதே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கேயோ போய் தரிசனமாகல. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு நடுவிலும் தேவ சபையை விடாம, ஊழியத்தை விடாம வந்து நின்னாம் பாருங்க. அந்த இடத்திலேயே கர்த்தர் அவனை கனம் பண்ணுகிறார். கரங்கள் அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க எந்த இடத்துல கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறீர்களோ அதே இடத்துல கர்த்தர் ஒரு நாள் உங்களை கனம் பண்ணும் காலம் வரும். ஹல்லேலூயா. அவனுக்கே நம்பிக்கை இல்லை. அப்போ எவ்வளவு ஏமாந்திருப்பான் யோசித்து பாருங்க. நீங்க அதை வாசித்தாதான் தெரியும் முழு வேத பகுதியும். வீட்டில் போய் கொஞ்சம் டைம் எடுத்து வாசிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். எவ்வளவு ஏமாற்றம். இது எப்படி நடக்கும்? நம்ப முடியலை. அதனால தான் ஊமையாக்கிட்டார் ஆண்டவர். நடக்கிற வரைக்கும் பேசவே முடியாது. ஜனங்கள் எல்லாம் காத்திருக்காங்க, வரலையே, தாமதிக்கிறான், என்னாச்சோ தெரியலையே, ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. ஊழியத்தை முடிச்சு வீட்டுக்கு போறான். தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் செய்ய வரும்போது ஏமாற்றத்தோடு வந்தான். லூக்கா 1:23 ஊழியத்தை முடித்து வீட்டுக்கு போகும்போது ஒரு நல்ல செய்தியோட திரும்பி போகிறான். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த சபைக்குள்ள வரும்போது, ஊழியம் செய்ய வரும்போது நாங்கள் சோர்ந்து போய் ஏமாற்றத்தோடு தான் வந்தோம்.
நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இங்கிருந்து நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். சகரியாவை போல சந்தோஷத்தோட திரும்பி போக கிருபை கொடுங்க. ஒருத்தர் கூட அந்த விருப்பம் இல்லையா? நல்லா உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனந்த தைலத்தால் எங்களை நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. ஏமாற்றத்தின் நடுவிலும் ஊழியம் செய்யுங்கள். ஏமாற்றத்தின் நடுவிலும் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். அந்த தேவ சன்னிதானத்தில் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப இருதயத்தை தொடுகிறது. திரும்ப ஆழமா அழுத்தி சொல்லுகிறேன். அங்க சொல்லப்பட்டிருக்கிற 8ஆம் வசனம் லூக்கா 1:8. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், ஹல்லேலூயா, அந்த டைம் வருது. அவனுடைய டைம்ல உள்ள போறான். ஜனங்கள் வெளியே ஜெபம் பண்றாங்க. தூதன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் வந்து நிற்கிறான். இத்தனை வருஷம் பதில் வராத காரியத்திற்கு திடீர்னு ஒரு நாள் பதிலை கொடுக்கல, தூதன் அனுப்பி பதிலை கொடுக்கிறார். அற்புதத்தை மட்டும் செய்யல, தூதனை அனுப்பி அவன் ஜெபத்தை எல்லாம் அங்கீகரித்தது போல, அந்த ஊழியத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது போல வலது பக்கத்தில் கொண்டு நிப்பாட்டுறாரு. நாம் இந்த உலகத்தில் செய்த ஊழியங்களை கனம் பண்ணும் விதமாக நம்முடைய மனவாளனாகிய இயேசு ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது அவரோடு எடுத்து கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்திலே வலது பாரிசத்தில் நித்திய காலமாய், ஹல்லேலூயா, பரலோக ராஜ்யத்திலே அவருடைய வலது பாரிசத்தில் நிற்கவும் வீற்றிருக்கிற பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். சந்தோஷம் இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வலது பக்கத்திலே தூதன் நின்றார். அங்கீகாரம். சகரியாவே, நீ செய்த ஊழியத்தை அங்கீகரிக்கிறப்பா. சகரியாவின் ஊழியம் ஜனங்களுக்கு பெருசா தெரியல, ஏன்னா அவனுக்கே அற்புதம் நடக்கலையே. அதனால தான் அவன் நம்பல. சைகை தான் காட்டுறான், ஊமை ஆயிட்டான். கர்த்தர் எவ்வளோ காரியங்களை பேசுறார். ஸ்தோத்திரம். நான் வயதாயிட்டு, நான் கிழவன் ஆயிட்டேன், பலன் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இவ்வளோ ஏமாற்றத்துக்கு நடுவிலும் எனக்காக நீ ஊழியம் செஞ்சனால உனக்காக நான் ஒன்றை செய்ய போறேன். நான் உனக்கு செய்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு நாள் இந்த பூமியிலே நான் வந்து பிறந்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இந்த யோவான் ஸ்நானகன் உன்னுடைய கற்ப பிறப்பால் ஞான ஸ்நானம் பெறக்கூடிய நிலையில ஒரு ஆசீர்வாதத்தையே கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகனின் தகப்பன் சகரியா எப்படி ஆண்டவர் கொண்டு வர்றார் பார்த்தீங்களா? எவ்வளவு மரியாதை, மதிப்பு. தேவ சந்நிதியில், இந்த சபையில் உங்களுக்கு கொடுக்குற ஊழியங்களை, பொறுப்புகளை எவ்வளோ உண்மையாக உத்தமமாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை கனம் பண்ணுவார். அதனால தான் பைபிள் சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், பிதாவானவர், முடிங்களே, பிதாவானவர் அவனை. இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுங்க. கிருபை, ஜீவன் உங்களுக்குள்ள பெருகிட்டே இருக்கும். 6வதாக, ஏமாற்றத்துக்கு நடுவில் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 31ஆம் வசனம், 32ஆம் வசனம், 33ஆம் வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, கானானுக்குள்ள போக முடியாது என்று 10 பேர் சொன்னாங்க. ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் போயிறாங்க. 12 கோத்திரம், 12 பேர். அதில் 2 பேரை தவிர 10 பேரும் போக முடியாதுன்னு தான் கருத்தை சொல்றாங்க. ஜனங்களின் இருதயம் உடைஞ்சுது. என்னாம 14ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, முறுமுறுத்தாங்க, அழுதாங்க, புலம்புனாங்க, ராத்திரி முழுதும் தூங்கல, தூக்கெல்லாம் போயிட்டு. என்ன நடந்துச்சு? ஏமாந்துட்டோம். மோசையை நம்பி எகிப்தை விட்டு கானான்னு ஓடி வந்தோமே, 40 வருஷம் முடிய போது முடியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கா இவ்வளவு பிரயாசம்? கானானை பார்க்க முடியாதா? அங்க எப்படிப்பட்ட மனிதர்கள், ஏத்தியர், எமோரியர், எபூசியர் இருக்கிறாங்க.
கிட்டவே நெருங்க முடியாது என்று பயங்காட்டிட்டாங்க. ஜனங்கள் எல்லாம் ஒரு ஏமாந்த நிலையில என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க பட்டயத்தால் மடியும் படிக்க அங்க கொண்டு வந்தீங்க, இந்த தேசத்துக்கு எங்களை கொண்டு வந்தது என்ன? 3ஆம் வசனம் என்னாகமம் 14:3. எகிப்துக்காவது திரும்பி போயிடலாம், அதுதான் உத்தமங்கிறான். ஏமாத்திட்ட மோசே, காணான்னு சொல்லி 40 வருஷம் எங்க வாழ்க்கைய பாழாக்கிட்டியே. மோசேக்கு விரோதமா ஜனங்கள் எழும்பிட்டாங்க. இன்னைக்கு நிறைய நேரம் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது, ஏமாற்றப்பட்ட உணர்வு வரும்போது, என்ன ஆண்டவரே கைவிட்டீரோ, இவ்வளவு நாளும் ஜெபம் பண்ணோமே, அபிஷேகத்துல நிரம்பினோமே, சபைக்கு வந்தோமே, எவ்வளவு உண்மையா இருந்தோம், எனக்கு ஒண்ணு நடக்காதா? ஏன் அந்த சூழ்நிலையில், ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில 2 பேர் என்ன செஞ்சாங்க? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல யோசுவாவும் காலேபும் வஸ்திரங்களை கிழித்தாங்க. வஸ்திரங்களை கிழித்ததோடு நிற்காம இந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார்னு விசுவாசத்தில் நின்றாங்க. 6வது, ஏமாற்றப்படுகிற சூழ்நிலைகள் வரும்போது இருதயத்தை கிழித்து அல்லது இருதயத்தை தாழ்த்தி அல்லது இருதயத்தை உடைத்து விசுவாசத்தில் நிற்க வேண்டும். இருதயத்தை உடைச்சி, இருதயத்தை தாழ்த்தி, இருதயத்தை கிழித்து அல்லது இருதயத்தை வளைத்து விசுவாசத்தில் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழிங்கப்பா, இருதயத்தை உடைங்கப்பா. ஜனங்கள் எல்லாம் ஏமாந்துட்டோன்னு நினைச்சிட்டாங்க. திரும்பியும் போக முடியாது, முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது. செங்கடல் போல ஒரு பெரிய தடை தான். பட்டயத்துக்கு மடிந்து போறக்கா எங்களை கொண்டு வந்தீங்க. 2 பேர் இருதயத்தை கிழித்து விசுவாசத்தில் நின்றபோது கர்த்தர் கானான எளிதாய் சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். என்ன சொன்னாங்க தெரியுமா? நாம் அதை எளிதாய் சுதந்தரித்து கொள்ளலாம். வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. என்னாகமம் 13:30 காலேபு சொல்றான், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். இந்த அனுபவம் எப்போ வரும் தெரியுமா? இருதயத்தை உடைக்கணும், விசுவாசத்தில் நிற்கணும். எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்தை உடைக்கணும். நல்ல சத்தமா சொல்லுங்க, இருதயத்தை உடைக்கணும். அதுக்கு தான் இந்த பிரசங்கம். இருதயத்தை உடைக்கும், விசுவாசத்தில் உங்களை நிறுத்தும். நீங்கள் நல்ல வசனங்களை குறிப்பிடுத்து ஆவியில் நிரம்பி, ஸ்தோத்திரம். சும்மா நான் விளையாட்டா சொல்லலை, இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை தொடுகிறது. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்கு சாட்சிகளை சொல்லி அதை கேட்கும்போது தான் தெரியுது ஆவியானவர் கிரியை செய்கிறார். 6 முடித்து வீட்டுக்கு போனால் நைட்டு வரைக்கும் ஃபோன் ஏதாவது 1-2 காலாவது வரும். 10-15,000 கால் வருதுன்னுலாம் சொல்ல மாட்டேன், 1-2 வந்துடும் ஒரு வாரத்தில், குறைஞ்சது ஒரே நாள். இந்த வார்த்தையை குறித்து யோசிச்சுட்டு இருந்தோம், கர்த்தர் கரெக்டாக பேசினார் அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, தேவனுடைய வார்த்தையில் இருதயத்தை உடைக்கிற வல்லமை இருக்குது, விசுவாசத்தில் நிறுத்துகிற சக்தி இருக்குது. 7வது கடைசியா, உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-7 வரைக்கும் வீட்டில் தான் வாசிக்கணும், டைம் இல்லை. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, நேசர் வந்து கதவை தட்டுறார். என் புறாவே, என் சகோதரியே, பிரியமே, உத்தமியே, கதவை திறக்கல. நேசர் கையை கதவு துவாரத்தின் வழியா நீட்டுறாரு, ஆனா திறக்க மனசு இல்லை. சொல்லப்பட்டிருக்கு உன்னத பாட்டு 5:4, உள்ளம் பொங்குது நேசர் நிமித்தம், ஆனா கதவை திறக்கல, லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நேசர் போயிட்டார். தேடுனா காணோம். உன்னத பாட்டு 5:6 அவரை தேடின காணல. காவலாளர் பிடிச்சி அடிச்சு காயப்படுத்திட்டாங்க. ஸ்தோத்திரம்.
என் நேசர் எங்கே போனார், எங்கே போனார், எங்கே போனார்? தேவனுடைய பிள்ளைகளை 7வது குறிப்பு, கால தாமதம் இல்லாமல் நேசரை தேட வேண்டாம். அவர் நிற்பார் வெளியில் தான்னு ரொம்ப ரிலாக்ஸாக வந்து கதவை திறக்கா ஆளை காணும். சில நேரம் அப்படி தான் ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார், கீழ்ப்படிய பேசுவார். இருதயத்தை திறப்பா, இருதயத்தை உடப்பா, கீழ்ப்படி, தாழ்த்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் நம்ம ஆண்டவர் தானே, ரொம்ப ஜென்டிலாக இருப்பார், பொறுமையாக இருப்பார்னு விட்டுட்டே இருந்தோன்னா ஏமாந்து போவோம், நேசர் போயிடுவார். காலதாமதம் இல்லாமல் நேசரை தேடணும். உன்னத பாட்டு 6:1, உன்னோடு கூட நாங்களும் அவரை தேடுறோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நானும் தேடுறேன். எருசலேம் குமாரத்திகள் சொல்கிறாங்க, காலதாமதம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நேசரை தேடி அவர் சந்நிதியில் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கதவை லேட்டாக திறந்தனால ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஏமாந்துட்டா, ஐயோ நேசர் இருப்பார்னு வந்தால் நேசரை காணும். வருகையில் கைவிடப்பட்டா இதே நிலைமை தான். அவர் இருப்பார் அப்படின்னு இங்கே சர்ச்சுக்கு வந்தால் சர்ச்சில் யாரும் இருக்க மாட்டாங்க. வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலைன்னா இதான் நடக்கும். அப்போ நேசரை தேடியும் காணாத போது காலதாமதம் பண்ணாதீங்க, நேசரை தேடுங்க. இன்னும் 5 வருஷம் கழித்து பார்ப்போம்ல. இன்றைய இரட்சணிய நாள், இன்றைய இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இன்றைய உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுங்க. எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது ஹல்லேலூயா, காலதாமதம் பண்ணக்கூடாது, நேசரை தேடணும். அவரை கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஸ்தோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். வலது கையை உயர்த்தி தினமும் அதிகாலையில் உங்களை தேட உதவி செய்யுங்கப்பா. உங்கள் சமூகத்தை தேடணும், உங்கள் சமூகத்தை தேடணும், உங்கள் பிரசன்னத்தை தேடணும். நல்ல கரங்களை தட்டி தேவனே அந்த கிருபையை தாங்கப்பா. அனுதினமும் தேட உதவி செய்யுங்க. அனுதினமும் இயேசுவை தேட கிருபை தாங்க. அனுதினமும் மோடு நடக்க உதவி செய்யுங்க. அனுதினமும் உங்க பிரசன்னத்துக்குள்ள வர கிருபை தாங்க. பரலோக தகப்பனே, இந்த ஆராதனையில் வந்து பங்கெடுத்த அத்தனை பேரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நன்மைகள் கிருபைகள் தொடரட்டும். மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடும். உம்முடைய வருகையில் உம்மை சந்திக்க கிருபை தாங்க. புது எண்ணெய் அபிஷேகத்தால் நிரப்பும். ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நடக்க உதவி செய்யும். இன்னைக்கு வந்த அத்தனை பேரோடு உங்கள் கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.